வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழி. சிறு தொழில்கள் பற்றி போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அடுத்த என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பொருள் தயாரித்து அதை நம்ம எங்கே கொண்டு போய் சேல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும். அது எல்லாத்துக்கும் உண்டானது தான். நம்ம ஒரு பொருளை தயாரித்தோம் அப்படின்னு சொன்னால் அதை இப்போ நம்ம மாவு பொடி, இட்லி பொடி இல்லை இட்லி மாவு பொடி, இதெல்லாம் இப்போ நிறைய பேர் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் செய்யலாம். நம்மளுக்கு உண்டான வருமானம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் இப்போ நம்ம ஒரு கடைக்காரர்கிட்ட போய் நம்ம தயாரிப்பை பற்றி நம்ம ஒரு விளம்பரம் செய்யணும். கூட்டமாக இருக்கிற நேரத்துக்கு போய் நம்ம அவங்ககிட்ட பேசக்கூடாது. அவங்க டைம் கொடுக்க மாட்டாங்க. சரி வேண்டாங்க போங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால் மதிய டைம் போனீங்க, 12 மணி 1 மணிக்கு போனீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் நம்ம செய்கிற தொழிலில் இந்த மாதிரி நான் இட்லி மாவு பொடி தயாரிக்கிறேங்க, நல்லா இருக்கும், இட்லி பஞ்சு மாதிரி இருக்கும், அதனால் நீங்கள் ஒரு பாக்கெட் 2 பாக்கெட்டு வாங்கி வச்சு பாருங்கள். சேல் ஆகிறத பொறுத்து உங்களுக்கு நான் அடுத்த எச்சா போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் கொஞ்சம் பொறுமையாக பேசணும். சில சமயம் சில கடைக்காரர் கேட்பாங்க, சில கடைக்காரர் இல்லைங்க இருக்கிறதே நாங்கள் அதையோ பார்த்துட்ருக்குறோம், புதுசாக ஒன்றும் போடல அப்படிம்பாங்க. இல்லைங்க சாம்பிளுக்கு ஒரு 2 பாக்கெட்டு கூட வச்சு பாருங்கள், எப்படி ஓடுதுன்னு பாருங்கள் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பொறுமையாக சொல்லணும். கொஞ்சம் பார்ட்டிகள் பிடிக்கிற வரைக்கும், கடைகள் பிடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமை முக்கியம். அதனால் நீங்கள் அதை போய் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சரி பரவாயில்லைங்க, ஒரு 2 பாக்கெட்டு கொண்டு வாங்க, பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற முடிவுக்கு கடைசியாக வருவாங்க. ஒரே டைமில் போனதையுமே நம்மளுக்கு அவங்க நல்ல ரிசல்ட்டு சொல்லிடுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்த்தும் போகக்கூடாது. முதல்ல வேண்டான்னு சொல்லுவாங்க, திருப்பி நம்ம அடுத்த கடைக்கு பார்க்கலாம். வேண்டான்னு சொன்ன கடையை திருப்பி 2 நாள் கழிச்சோ இல்லை அடுத்த வாரமோ போய் திருப்பி நம்ம பாக்கெட்டு கையில் கொண்டுட்டு போய் கூட நீங்கள் காசு கூட இப்போ கொடுக்க வேண்டாம், சேல் ஆகுதான்னு பார்த்துட்டு கூட கொடுங்க, 2 நாள் வச்சுருங்கன்னு சொல்லி கூட சில கடைகளில் நம்ம அப்படி வச்சுட்டு வரலாம். அதனால் தப்பு இல்லைங்க. அப்போது அவங்களுக்கு சரி பரவாயில்ல, பணம் போடலையில்ல, சும்மா தானே வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்குவாங்க. நம்மளுடைய லக்கு சேல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க கூப்பிட்டு வாங்கிக்குவாங்க. அதனால் நம்ம தாங்க கொஞ்சம் யோசித்து ஒவ்வொன்றா நம்ம செய்யணும். ஆனால் முயற்சியை மட்டும் நம்ம கைவிட்டக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ரேட்டும் அப்படி தான். எல்லோரும் வைக்கிற ரேட்டை விட நம்ம கொஞ்சம் கம்மியாக ரேட்டு வைக்கணும். லாபம் நம்மளுக்கு கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம கஸ்டமரை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி குறைஞ்ச லாபத்தில் நம்ம பார்ட்டிகளை பிடிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம போக போக நம்ம பெரிய அளவுக்கு பண்ணிக்கலாம். சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கருத்துக்களை சொல்கிறேன்.